மாற்றம் தேவை, மாற்றம் தேவை. 2026ல் கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவை. பழைய கட்சிகளை தூக்கி போட்டுட்டு புது கட்சியை தேர்ந்தெடுங்க. அப்படின்னா எந்தெந்த கட்சி சார்ன்னு கேட்குறீங்களா? இளைஞர்கள் பொதுவாக புது கட்சியை தேடுவாங்க. இப்போ விஜய் புதுசாக கட்சி தேடி இருக்கிறார். ஆனால் அவர் எந்த வழியில் போகிறாருங்கிறது நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். அவர் ஒரு நல்ல அழகான நடிகர், டான்ஸர், நல்ல சண்டை போடுவார். அவர் தான் தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருந்தார். ரஜினிக்கும் மேலே சம்பளம் வாங்குறவர் நம்ம விஜய். ஸோ அவர் என்ன சொல்கிறார் முதல்ல கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அரசியல் அனுபவம் தெரிஞ்சிடும். இது வரைக்கும் அரசியல் தமிழ்நாட்டில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, உங்கள் அப்பா காலத்தில், உங்கள் தாத்தா காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னா, ஓட்டு போட வைக்கிறதுக்காக காசு கொடுத்து பழக்கினாங்க. இப்போ அது காசுக்காக தான் ஓட்டே போடுறாங்க. ஸோ குடும்பத்துக்கு ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா கொடுக்குற அளவுக்கு கொள்ளையடித்து வச்சுருக்கவங்க பணத்தை கொடுக்குறாங்க. விஜய் பணம் கொடுப்பாரா அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சியும் யாருக்கும் ஓட்டுக்காக காசு கொடுப்பாங்க. நாட்டு மேலே பற்று இருக்கிறவங்க போடணும்னு வருவாங்க. அவங்க கலாச்சாரத்தை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க சமுதாயத்து மேலே ஒரு அக்கறை இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சியில் தான் ஓட்டு போடுவாங்க. குடும்ப கட்சிகள் திமுக, காங்கிரஸ் இதுங்கெல்லாம் குடும்ப கட்சிகள். அந்த குடும்ப கட்சிகள் அவங்க குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கறதுக்காக அரசியலில் இருப்பாங்க. அவங்க தான் மக்களை ஏமாற்றி டிவி கொடுக்குறேன், உங்களுக்கு பேருந்தில் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி, டாஸ்மாகில் 500 ரூபா பொருளை 150 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி ஆண்களையும் குடிக்க வச்சு, பெண்களுக்கும் ஏதோ ஒரு சலுகை கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி நம்ம சமுதாயத்தையே அழித்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் என்ன ஆச்சு? போன 20 ஆண்டுகளை பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இளைஞர்கள் அவங்கவுங்க வெயிட்டு கூட, தொப்பை கூட பெருசாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. வடநாட்டுக்காரன் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறான். பெண்கள் பிசிஓடி, அதாவது கருமுட்டை ரிலீஸ் ஆகாத ஸ்டேஜில் வீங்கி போய் பாடி பெருசாகிருக்கி, அதனால் நிறைய பெண்கள் அதனால் கஷ்டப்படுறாங்க. குழந்தையின்மைன்னு வச்சுட்டு அங்கங்கே குழந்தை ஐவிஎஃப் சென்டர்னு சொல்லி அதுக்குள்ளே போய் 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கடை வீதிகளில் குட்டி குட்டி கடை எல்லாம் 100 ரூபா 50 ரூபா செலவு பண்ணால் ஏதாவது பானிபூரி, ரொட்டு, லுஸ்க்கு அது இதுன்னு கொடுக்குற மாதிரி உள்ள அதுக்கு நம்மளை அடிமையாக வைக்க வச்சுருக்குறாங்க. இந்த பக்கம் டாஸ்மாக்னு அரசே நடத்துது. அதில் 150 ரூபாலேருந்து 200 ரூபா அந்த சில்லறை வியாபாரம்னு சொல்லிட்டு பாட்டிலாக குட்டி குட்டியாக மதுவை கொடுக்குறாங்க. வெளிநாட்டில் இந்த மாதிரி குட்டி பாட்டிலே கொடுக்க மாட்டாங்க. ஒன்று 1/2 லிட்டராக இருக்கும், இல்லை 3/4 லிட்டராக இருக்கும். வீட்டில் போய் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த கடையிலே வாசலில் நின்று குடிக்கிறது கம்ப்ளீட்டாக தவறு. பாரில் வச்சு குடிப்பாங்க. பாரில் எப்படி கொடுப்பாங்க? அவங்க கரெக்டாக ஒரு 30 ml போட்டுட்டு, அவுன்ஸ் கணக்கில் இருக்கும், 30 ml போட்டு அதில் தண்ணி ஊற்றி அவனே கொண்டு வச்சுருவான். இல்லை நீங்கள் கோக் கட்டினா கொடுப்பான். அந்த மாதிரி சின்ன சின்ன அளவில் கொடுக்கணும். ஆனால் அரசு உங்களை ஏமாற்றி அதை 150 ml அப்படிங்கிறாங்க. 150 ml ஒரு 3 நாளைக்கு வர வேண்டியது. அவங்க இந்த பக்கம் ஒரு 5 ரூபா தண்ணியை வச்சுட்டு இப்படியே குடிச்சிடுறாங்க. ஸோ இதெல்லாம் அரசியல் தெரியாத இளைஞர்கள். நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலம், அவங்கெல்லாம் தாத்தா பாட்டி காலம் காமராஜர் அந்த மாதிரி பெரிய அரசியல்வாதிகள் சுதந்திரத்துக்காக போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளாக சீமான் பக்கம் கொஞ்சம் மக்கள் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் தமிழ்நாடு கலாச்சாரம், தமிழ்நாடை பற்றி ரொம்ப தெளிவாக பேசும்போது நமக்கே ஒரு விழிப்புணர்வாக இருந்துச்சு. அவர் பேசுகிறது நம்ம கேட்கணும்னு இருந்துச்சு. இருந்தாலும் அவரோட அரசியல் எவ்வளோ தூரத்துக்கு வெற்றி அடையும், அவர் நமக்கு என்ன மாற்றங்கள் கொடுப்பாங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும். சில தலைவர்களை பற்றி நமக்கு சிந்திக்கிறதுக்கு காலகட்டம். இப்போ விஜய் ஒரு வரவேற்கத்தக்கது. ஏன்னா இளைஞர்களை தட்டி எழுக்கிறார். டேய், நாட்டை பற்றி யோசிடா, தமிழ்நாட்டை பற்றி யோசிடா. 100 500க்கு உங்கள் அப்பாவை விலைக்கு வாங்கிட்டாங்க, தினம் அவருக்கு 100 ரூபாய்க்கு குவார்ட்டர் வாங்கி கொடுத்துட்றாங்க. உங்கள் அம்மாவுக்கு தினம் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுக்கு இலவசம் கொடுத்துட்றாங்க, மாதம் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தையே அழித்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அவங்க குடும்ப சொத்து சேர்க்கணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி உள்ள அரசியல் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. விஜய் வந்த பிறகு மேபி அதுக்கு ஒரு மாற்றம் வரும். விஜய்க்கு முன்னாடி அண்ணாமலை தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து ஒரு பரபரப்பை உண்டு பண்ணார். டிஎம்கே ஃபைல்ஸு உண்மைகளை எடுத்து சொன்னார். இருந்தாலும் நமக்கு அது புரியல. நிறைய படித்த இளைஞர்கள், படித்தவர்கள் அதுபடி ஃபாலோ பண்ணோம். ஆனால் இந்த திமுகவில் சார்ந்து திமுக நன்மைகள்லேயே வளர்ந்து வந்த அந்த குடும்பங்கள், நிறைய குடும்பங்கள் இருக்குது. கலைஞர் நகர்னு இருக்கும், இல்லைன்னா ஏதோ அவங்க குடும்ப பேரை வச்சுட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்க. பெரியார் அவர் ஒரு சீர்திருத்தவாதியாக இருந்தார். அவரை தூக்கி இவங்களுக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க. அவர் இருந்திருந்தாலே அவர் இந்நேரம் பாரதிய ஜனதா கட்சியில் தான் அவர் இருந்திருப்பார். உண்மையாகவே நாட்டுக்கு தேசத்துக்காக சிந்திக்கிறவர் அவர். முத்துராமலிங்க தேவர் அவர் உண்மையாகவே சுதந்திர போராட்ட வீரர். அவர் இருந்திருந்தாலும் இப்போ இருக்கிறதில் பாரதிய ஜனதா கட்சியோடு தான் இணைஞ்சிருப்பார். அண்ணாதுரை
கட்டாயம் வந்து அவர் திமுகவை வேறு விதமாக வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார். அது அப்படியே கலைஞர் வந்து திசை திருப்பி எங்கேயோ கொண்டு போயிட்டார். அதனால தான் புதுசாக எம்ஜிஆர் வந்து அண்ணாதுரையை வந்து அவர் பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ட்டு அந்த அண்ணாவை அவர் கொண்டு போனார். அண்ணா வந்து ஊரில் இருக்கவங்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. திமுகவும் அண்ணாவை வச்சுக்கிறாங்க, அண்ணா திமுகவும் வச்சுக்கிறாங்க, வைகோ வச்சுக்கிறாரு. இப்போ வந்து புதுசாக வந்த விஜயும் வந்து அண்ணா வச்சுக்கிறாரு. அதனால் அவங்கவுங்க பிச்சுக்கிறாங்க. ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது வந்து ஒன்று பாரதிய ஜனதா கட்சியில் மாத்திரம்தான் இருக்குது. ஏன்னா தேசத்துக்காக பாடுபடுறவங்க அந்த மாதிரி கட்சி, குடும்பத்துக்காக பாடுபடுறவங்க இல்லாட்டி சுயநலத்துக்காக பாடுபடுறவங்க கட்டாயம் அந்த இதில் இருக்க மாட்டாங்க. அதனால் விஜய் வந்தது வரவேற்கத்தக்கது. இந்த 4-5 நாள் உங்களுக்கெல்லாம் விடுமுறை இருக்கும். அதனால் தினம் வந்து தந்தி பேப்பர் வாங்குங்க, அதில் இருக்கிற சில அரசியலை படிங்க. இது வந்து எதனால் வந்துச்சுன்னு உங்களுக்கு கட்டாயம் தெரிய வரும். நம்ம நாடு இந்நேரம் ஜெர்மனி, பிரிட்டன், அதை விட தமிழ்நாடு அதோட அதிகமாக வளர்ந்துருக்கணும். ஜப்பானை விட அதிகமாக வளர்ந்துருக்கணும். வடநாட்டு மாநிலங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளே தாழ்வுபடுத்திகிட்டு இருக்கிறோம். கட்டாயம் வந்து விஜய் வந்தது வரவேற்கத்தக்கது. அண்ணாமலையோட பேச்சை கேளுங்க. கேட்கும்போது உங்களுக்கு அரசியல் நல்லாவே புரியும். அரசியல் புரிஞ்சவங்க ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொடுப்பாங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ மாற்றத்தை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. இந்த 5 நாள் விடுமுறையில் நம்ம உட்காந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாவில் பொழுதுபோக்கிறத விட விஜய் என்ன பண்ணுறாரு, சீமான் என்ன பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடி அண்ணாமலை என்னென்னலாம் பேசியிருக்கிறாரு, அவரோட தலைமை என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற வந்து தெளிவாக பார்க்க முடியும். தமிழ்நாட்டோட தோனி அண்ணாமலை தான். அவரோட சித்தாந்தத்துக்கு அப்புறம் தான் விஜய் வந்து வெளிப்படையாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கிறார். ஸோ விஜய்க்கே அண்ணாமலை வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருந்திருக்கிறார். விஜய் வருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அரசியல் கட்சி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பதிவு பண்ணார். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சினிமா உலகத்திலே இருந்துட்டு இருந்தார். அண்ணாமலையை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு மன தைரியம், மன உறுதி வந்திருக்கு. நம்மளும் இந்த மாதிரி பேச முடியும் அப்படின்ட்டு. அவர் உலகத்தில் சினிமா உலகம் இருக்கு இல்லையா, அதனால் அவங்க எல்லாமே பேச்சு நல்லா எழுதி கொடுக்குறாங்க, நல்ல பயிற்சி கொடுக்குறாங்க. அதை வந்து வெளிப்படையாக வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறார். நல்லா பேச ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் இருக்குது. ஸோ அரசியலை சொல்லிக் கொடுக்கறதுக்காக இளைஞர்கள் முன்னுக்கு வந்துட்டாங்க. யார் யார் இளைஞர்கள்? விஜய் வந்திருக்கிறாரு, அண்ணாமலை வந்திருக்கிறாரு, சீமான் இருந்தார். இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணிகிட்டே போகலாம். நிறைய புது கட்சிகளோட தலைவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அரசியலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரசியல் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள், நமக்கு எல்லா வீட்லேயும் 1-2 கார் இருக்கும், நமக்குன்னு ஒரு சொந்த பங்களா இருக்கும், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும், இந்தியா ஃபுல்லாக நமக்கு சுற்றி பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கிறோம். நம்ம கிராமத்துக்குள்ளேயே வந்து கபடி விளையாடிக்கிட்டு நம்மளே இதுவாகிட்டு இருப்போம். கபடி ஆடுறது நல்லது தான். ஆனால் இன்னும் உலகம் பெரிய உலகம். அந்த பெரிய உலகத்தை தெரியணுன்னா நம்ம கட்டமைப்பை மாற்றணும். கட்டமைப்பை வந்து இங்கே கலெக்டர்லேருந்து பஞ்சாயத்து பியூன் வரைக்கும் எல்லாரும் கிம்பளை வாங்கி ஏதோ ஒரு இடத்துக்கு போய் கொடுத்துட்ருக்காங்க. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற திமுக நிர்வாகிகள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு 5-10 குடும்பம் தான் அதில் வந்து பயனடைஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க வந்து அப்பப்போ அவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது டொனேஷன் கொடுப்பாங்க, ஒரு நன்கொடை கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப நல்லவங்க நினச்சிட்ருக்கோம். நம்மளோட வரி பணத்தை அவங்க திருடுறனால நம்ம நாடு ஜப்பான், சிங்கப்பூருக்கு ஈக்குவலாக இருக்க வேண்டிய தமிழ்நாடு இப்போ வந்து எப்பயும் வந்து கையேந்தி இருக்கிற ஒரு நாடாக இருக்குது. எப்படா ஏதாவது அரசியல்வாதிகள் கொடுக்க மாட்டாங்களா, என்னென்ன சலுகைகள் கொடுக்க போகிறாங்க, நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு இருக்கிறோம். எந்த சலுகையும் நமக்கு இன்னும் அடுத்த 5 வருஷம் வேண்டான்னு சொல்லிவிட்டு நின்று பாருங்கள். 5 வருஷத்தில் நம்மளோட சொத்து பஸ்ஸு லாபத்தில் இருக்கும், நம்மளோட சொத்து கரண்ட்டு இபி லாபத்தில் இருக்கும், நம்மளோட சொத்து ஆவின் லாபத்தில் இருக்கும், எல்லாமே லாபத்தில் இருக்கும். இப்போ இருக்கிற ஒரே லாபம் டாஸ்மாக் பத்திரம் தான். 157 கார்ப்பரேஷன் இருக்குது. டாஸ்மாக் மாதிரி 157 இருக்குது. இந்த இபி இருக்குது, அறநிலைத்துறை இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ணணுன்னா கட்டாயம் வந்து கலெக்டர்லேருந்து பியூன் வரைக்கும் இருக்கிறவங்க கிம்பளம் வாங்கக்கூடாது, கமிஷன் இருக்கக்கூடாது. இதுதான் அந்த காலத்து அரசியல். அந்த காலத்து அரசியலை கம்ப்ளீட்டாக புறக்கணிச்சிட்டு புதுசாக சிந்திங்க. தேர்தலுக்கு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் ஆகுங்க. தேர்வுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு வருஷமாக சேர்ந்து படிக்கிறோமோ அது மாதிரி தேர்தலுக்கு இப்போ இருந்தே படிக்கணும். 2026 ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். அந்த மாற்றம் கட்டாயம் உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்பா அம்மா வந்து பணம் வாங்கி ஓட்டு போட்டவங்க இப்பயும் அந்த பணம் வேண்டான்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. கட்டாயம் அவங்க வாங்கி தான் ஆகணும். இல்லைனா ஏதோ ஒரு காலகட்டத்தில் அக்கம் பக்கத்தில் வந்து ஏதோ பகைமை வந்துடுமோ, எனக்கு பணம் வேண்டான்னு சொல்கிறதுக்குள்ள தைரியம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ 10,000 ரூபா அவங்க கொடுக்குறாங்களோ அவங்க பாட்டுக்கு வாங்கிட்டு போயிடும். உங்கள் அப்பா அம்மாட்ட நீங்கள் அறிவுரை சொல்லி உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், உங்கள் அப்பா அம்மா வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், சுகர் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு மாற்றத்தை கட்டாயம் நம்ம கொடுத்தாகணும். அந்த மாற்றம் உங்களால் தான் வரும். அதனால் விஜய் கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்து பரபரப்பு மாத்திரம் அடைஞ்சு
ஆகான்ட்டு போயிட்டு விஜய்க்கு போய் ஓட்டு போட்டுட்டு இருக்காதீங்க. அரசியலை புரிஞ்சுக்கோங்க. மாற்றத்தை கொடுக்குற எந்த தலைவர்னு பார்த்துட்டு அந்த பக்கம் ஓட்டு போடுங்க. அதுதான் உங்களை, நம்மளை, இந்த தமிழ்நாட்டை சிறப்பு மாநிலமாக மாற்றும். இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கணும். கமிஷனில் கிடையாதுங்க, ஆரோக்கியத்துலேயும் பொருளாதாரத்துலேயும். அது நம்மளால் முடியும். ஏன்னா நம்ம கலாச்சாரம் அந்த மாதிரி. ராஜராஜ சோழன்கிட்டருந்து நம்ம வந்தது, பாண்டிய மன்னர்கள்ட்டிருந்து வந்தது, பல்லவ மன்னர்கள்ட்டிருந்து வந்தது, சேர மன்னர்கள்ட்டிருந்து வந்தது. இதெல்லாம் இருந்தால் நம்ம தமிழர்கள் உலகத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கணும். யாதும் ஊரே யாவரும் கிளேன்னு இருக்கணும். அரசியலை கற்றுக்கோங்க. தமிழ்நாட்டை மாற்றி அமைப்பது இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. சேர்ந்து அந்த மாற்றத்தை கொடுப்போம். இந்த சேனல் நமக்கு பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க, உங்களோட அரசியலுக்காகவும் பயன்படுத்திக்கோங்க. அரசியல் கற்றுக்கணும், அது கட்டாயம் தேவை. பெண்களுக்கும் தேவை, இளைஞர்களுக்கும் தேவை. 18 வயசு ஆச்சு அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு அரசாங்கம் உரிமை கொடுத்துருக்கா. எதுக்கு? உங்களுக்கும் நாட்டு நலத்தில் பங்கு இருக்குது, உங்களுக்கும் நாட்டோட பொருளாதாரத்தில் பங்கு இருக்குது. எங்கெங்கெல்லாம் தண்ணி லீக் ஆகிற மாதிரி பணம் லீக் ஆகாமல் இருக்குதோ அதுக்கு நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். உங்களோட ஒத்துழைப்பில் தான் தேவை. பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயோ இல்லை மருத்துவமனையில் வெளியில் கம்பவுண்டரோ 10 ரூபா 100 ரூபா வாங்காமல் பார்த்துக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏதோ அவன் பொழப்புக்கு கொஞ்சம் வாங்குறான்னு நினைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை பாதுகாக்கிற போலீஸ்காரனே அங்கங்கே நின்று நம்மளை ஹெல்மெட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி உன்ட்ட காசு இல்லையா, சரி 100 தள்ளு 500 தள்ளு. போலீஸ்காரனே இப்போ திருடர்களாக மாறி இருக்காங்க நிறைய இடத்துல. உங்கள் ஊர் எப்படின்னு தெரியல, சென்னையில் அப்படி தான் இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் 100 500ன்னு. அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு கேமரா வேறு வச்சுக்கிறாங்க. கையில் மணி கலெக்ஷனுக்காக ஒரு POS மிஷினும் வச்சுருக்கிறாங்க. கார்டு இருக்கா, கார்டில் போட்டு நான் பணம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இல்லைனா வக்கீல் கோர்ட்டுக்கு அனுப்புவேன் அப்படிங்கிறாங்க. நம்ம கோர்ட்டுக்கு போய் நிற்கவா முடியும்? அதனால் கார்டை கொடுக்குற போல நம்ம 100 200 500 வழிப்போக்கருக்கு கொடுக்குற மாதிரி நம்ம காவல்துறைக்கு நம்ம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி உள்ள தமிழ்நாடு இருக்குது. காரணம் தலைமை மோசம்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும். ஒரு வீட்டில் ஒரு அப்பா தண்ணி அடிச்சுட்டு அவர் சூதாட்டம் அதுன்னு ஆடிட்டு இருக்கிறாங்க, குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இல்லாமல் தான் இருக்கும். அதே மாதிரி தான் பழமை கட்சி திமுக தான் நம்மளை எல்லாரையும் அழிச்சிக்கிட்டு இருக்குது. குடும்ப கட்சியாக இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் கொடுக்குன்னா உங்களால் தான் முடியும். அரசியல் கற்றுக்கோங்க. தமிழ்நாடு உங்கள் கையில் தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும். 2026 நம்ம அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு எல்லா நிறுவனங்களும் பொருளாதாரத்தில் உயர்ந்து வரணும். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.